மாமி இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன மாமி லோன் இது கொடுக்க போறீங்களா? பணம்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. மாமி இந்த வாரம் என்கிட்ட காசு இல்லை, அடுத்த வாரம் சேர்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. பாவம், நாங்கள் அவருக்கே செலவுக்கு காசு இல்லாமல் உட்காந்துருக்குறோம். மாமி இன்னும் 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா செலவு கூட நான் அடுத்த மாதம் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். கொஞ்சம் தயவு செஞ்சு கொடுங்க மாமி. எப்படி புழுகுது பாரு இந்த அக்கா. நேற்று தான் சிக்கன் புருஷனை பொண்ணாட்டி உட்காந்து மாங்க சிக்கன் பிரியாணி தின்னு போட்டு இலையெல்லாம் தூக்கி போடுறது என் கண்ணால் பார்த்தேன். இன்னைக்கு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படி போய் சொல்லுது பாரு. காசு வாங்குறதுக்கு மட்டும் தெரியுது, கட்டணும்னா அவ்வளோ வலி வலிக்குது. என்ன போய் பித்தலாட்டம். ஏடி சக்தி, 200 பத்தாம இருக்கட்டி, கொஞ்சம் கொடுட்டி காசு. நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் எங்கள் மாமியார்ட்ட கேட்டு. மாமியார் நான் கேட்டால் கொடுத்துருட்டி. மாமியார் கேட்காம தாண்டி இந்த லோனை வாங்கினேன், தெரியாம தட்டி செலவு பண்ணியிருக்கேன். நெட்டவழிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அதனால நெட்டவழிக்கு தெரியாமல் பார்த்துக்கலாட்டி. ஒரு 200 மட்டும் கொடுட்டி. எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் உனக்கு போட்டுட சொல்கிறேன். இல்லாட்டி எங்கள் மாமியார் கிட்ட கேட்டு கூட நான் தெரியாமல் உனக்கு வாங்கி கொடுக்குறட்டி. ஒரு 200 மட்டும் கொடுட்டி. இந்த அக்கா கிட்ட சண்டை போட்டுனா இந்த நெட்டவழி போய் சொல்லி வச்சிருவாட்டி எங்கள் மாமியார்ட்ட. கொடுட்டி. நானே உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேட்டி. என்கிட்ட சுத்தமாகவே காசு இல்லை. என்னத்த சொல்ல, என் வீட்டுக்கார வேலைக்கு போய் 1 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு சம்பளமும் வாங்கிட்டு வரல, வீட்டில் ஜாமான் கூட வாங்கி போடல. சரி இந்த அக்காட்ட ஒரு 2000 கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னடா என்கிட்ட 200 ரூபா கேட்குற. நான் எங்கே தான் போகிறது சொல்லு. நீ இருந்து எனக்கு கொஞ்சம் நெட்டவழிக்கிட்ட வாங்கி கொடுட்டி, நல்லா இருப்ப. நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் காசு இருக்கும்போது. கொஞ்சம் உதவி செய்டி அம்மா. என்ன லொல்லுட்டி உனக்கு? நானே காசு பத்துலன்னு 200 ரூபா ஓன்ட்ட கேட்டேன், நீ என்கிட்ட 2000 ரூபா கேட்குற. எங்கிட்டயும் போகிறது நானே. ஏடி கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருந்தா நீ கேட்பியா? நானே மாமியாருக்கு தெரியாம வாங்கிட்டு முழிச்சிட்டு கிடக்குறேன். எங்க இந்த நெட்டவழி போட்டு கொடுத்துருவாளுன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. கம்மன் இருட்டி, கம்மன் இரு. என்ன மாமி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஏன் மாமி வசூல் பண்ணுறது தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் நேரமே வந்துருக்கூடாதா? இங்கே நான் வேலைக்கு போகணும், என் வீட்டுக்காருக்கு டிஃபன் கட்டி கொடுக்கணும், என் அத்தைக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும். இத்தனை வேலை விட்டு போட்டு நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்தாங்க இன்றைக்கி இந்த காசை வச்சுக்கோங்க. நாளன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னும் 2000 சேர்த்தே கொடுத்துட்றேன். எனக்கு லோன் பண்ணி கொடுங்க. அத்தியாவசிய தேவைகள் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் மாமியாருக்கு தெரியாமல் தான் இந்த லோனவே நான் வாங்கியிருக்கிறேன். அதனால கொஞ்சம் தயவு பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் மேற்கொண்டு எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் மாமி. அந்த பிஸ்னஸில் பண்ணி பெரிய ஆளாகி உங்களுக்கே நான் லோன் கொடுக்குற அளவுக்கு வந்துடுவேன் மாமி. கொஞ்சம் தயவு பண்ணி அந்த பணத்தை எடுத்து கொடுங்க மாமி. ஏடி ஏடி கேட்டியா? அந்த நெட்டவழியா மாமியாருக்கே தெரியாம வாங்கியிருக்கலாமா? அப்ப நீ தான் மாமியாருக்கு தெரியாம வாங்கியிருக்க. அதனால அவட்ட கேட்டு ஒரு நேரம் வாங்கி கொடுறி. அவ வாங்கின எங்க மாமியார் ஒன்றும் சொல்ல மாட்டா. ஆனா நான் வாங்க தெரிஞ்ச என்னை போட்டு கொண்டு எடுத்துருவா. அதை பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் எங்க வீட்டுல பெரிய வசதி வாய்ப்பு இருக்கு, நீ எதுக்கு லோன் வாங்க என்னை கேட்பா. அவ வீட்டுல வசதி வாய்ப்பு இல்ல, அவ லோன் வாங்க கேட்க மாட்டா. ஏன்னா அவ கட்டிடுவான்னு அவளுக்கு தெரியும். என் மாமியாருக்கு எல்லாமே தெரியும், யார் எப்படி என்னன்னு எல்லாமே மாமியாருக்கு தெரியும். அதனால நீ தப்பு கணக்கு இது போட்டாத. கம்முன்னு வாய முடிக்கிட்டு பேசாம இரு. வம்பிழுத்து விட்டு குடும்பத்துல சண்டை அடிச்சு கும்மி அடிச்சு விட்டாத. கம்முன்னு இரு. என்னமா பேச்சு பேசுறா இவ? அடேங்கப்பா, இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு ஏங்கிட்ட வரைஞ்சு கட்டிட்டு வர்றாளுங்கள பாரு. இவளுங்களும் ஆளும் மூஞ்சியும். இவகிட்ட போய் கேட்க வேண்டிய நிலைமை வந்துருச்சே. என் புருஷன் கம்மன் இருந்திருந்தா நான் இந்த லோனை வாங்கியிருக்க மாட்டேன். எப்படி இழிக்கிறா பாரு. இவகிட்ட வந்து லோன் தப்பா போச்சு. காசு கேட்டது யார்கிட்ட கையேந்தன்னு இப்படித்தான் மானக்கேடு உண்டாகும். கிறகும். வர வர உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சு. லோன் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன் நான்? வாரம் தவறாம நீங்க 500 கட்டணும்னு சொன்னேன். அந்த இழிச்சாக்கா 2 வாரம் பெண்டிங்கு. அப்போ எவ்வளோ? 1000 ரூபாய் கட்டணும். இந்த சக்தி என்ன பண்றா? இந்த சக்தி 3 வாரமா கட்டவே இல்லை. இன்னைக்கு என்ன ரீசன் சொல்ல போறாளோ தெரியல. சரி, உங்க வீட்டுல அவ நாத்தனார் இருக்கிறாள்ல, யாரு நாத்தனாரா? யாரு அது? உன் அக்காவா தங்கச்சி? அவளும் லோன் வாங்கியிருக்கிறா. அவளும் சரியா கட்டுறாள? 100 கம்மியா கொடுக்குறா.
50 கம்மியாக கொடுக்குறா, 150 கம்மியாக கொடுக்குறா, இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் காசு கொடுக்குற ஒரு பாடு இல்லை. இதில் வேற இந்த லட்சணத்தில் லோனு கேட்குறீங்க, இதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேற கேட்குறீங்க. உங்களை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? இது வந்து அடுத்தவங்க ஊருக்கு நான் கொண்டு போய் கொடுக்குற பணம். இதுலேருந்து 1 ரூபாய் கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக கட்டுறதில்ல. நெட்டவெளி, நீ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக சரி, நான் உனக்கு 2 நாள் கழித்து பணம் கொடுக்குறேன். நீ பிஸ்னஸ் பண்ணி நீ எனக்கு பணத்தை கட்டணும். உன் மேலே மட்டும்தான் இந்த குரூப்லேயே உன் மேலே தான் எனக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. சரியா? சரி, அந்த பணத்தை கொண்டா. இப்போ எவ்வளோ வச்சிருக்கீங்க மொத்தமா? இங்கே பாருங்க மாமி, நான் உங்கள் காசெல்லாம் நான் திங்க மாட்டேன். உங்கள் காசை நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இந்த 1 வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அவர் நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாரு. கொடுத்ததுமே நெட்டோலையோட நான் உங்களுக்கு அதிகமாகவே நான் கொடுப்பேன். அதனால் ஒன்றும் கவலையே படாதீங்க மாமி. நீங்கள் போயிட்டு வாங்க, அடுத்த வாரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரியா மாமி? சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு பதில். வாரம் இந்த பதில் தான் சொல்கிறே ஒளி காசு கொடுக்கறதவே காணும். என்னத்த சொல்ல, எனக்கு காசுன்னு வாங்க, அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். நானும் இந்த மாதிரி 1000 பதில் சொல்ல என்னாலே முடியும். சரியா? அப்புறம் வாங்க, உங்களை வச்சுக்கிறேன் நான். சக்தி, உன் பணம் என்னாச்சு? அக்கா கொஞ்சம் டைம் கொடுங்கக்கா, நானும் கட்டிடுறேன். என்கிட்டயே சுத்தமாக பணமே இல்லைங்க்கா. எங்கள் வீட்டுக்காருக்கு 2 வாரமா வேலையே இல்லைக்கா. கொஞ்சம் கட்டிடுறேங்க்கா, கவலையப்படாதீங்கக்கா. உங்கள் பணம் எங்கேயும் போகாதுங்க்கா. இந்த சக்தி கீழே தான்க்கா இருக்கு. கண்டிப்பாக கட்டிடுறேங்க்கா. அக்கா கோச்சிக்காதீங்கக்கா, திட்டிடாதீங்கக்கா. ஆமாம், திட்டாம உனக்கு கொஞ்சுவாங்க மடியில் வச்சு. என்னத்த சொல்ல, உங்கள் வீட்டுக்காருக்கு எப்போதான் வேலை கிடைக்கும், எப்போதான் எனக்கு பணத்தை திருப்பி கொடுப்பேன். இதோ பார், இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம். அடுத்த வாரம் வரைக்கும் எனக்கு டைம் கிடையாது. 2 வாரம், இந்த 2 நாள் நீ பணத்தை திருப்பி கொடுக்குற, இல்லைன்னா நான் உனக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு கொடுப்பேன். சரியா? 2 நாள் எனக்கு பணத்தை எப்படியே 2 வாரத்துக்குரிய பணத்தை நீ கட்டுற. இதுக்கு மேலே ஒரு தவணை உனக்கு கிடையாது. கண்டிப்பாக நீ கட்டி தான் ஆகணும். என்னங்கக்கா, ரொம்ப நாளாக என்ன கேட்டுட்டு தான் இருக்கிறேன். 2 நாளாக எனக்கு பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நான் பிஸ்னஸ் பண்ணணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை வேறு கம்மியாக இருக்குங்கக்கா. அவர் வேறு வெளியூருக்கு போயிருக்கிறாரு. மறுபடியும் வேலை இருக்கா என்னமோ தெரியல. சரி, நான் அதனால தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலான்னு. சரிங்கக்கா, எங்கள் வீட்டுக்கார் வர்றதுக்குள்ளேயே எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல வேலை நான் இருந்தால் தானே எங்கள் வீட்டுக்காரர் என்ன மதிப்பார். இப்படியே நான் இருந்ததுன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதுல்லக்கா. ஏக்கா, கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி நெட்டவெளி, அப்படியே சொல்லிட்டேன். 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோ. சரி, அந்த பணத்தை கொண்டா. 100, 200, 300, 400, 500, கரெக்டாக 500 இருக்கு. நெட்டவெளி, 500 கரெக்டாக கொடுத்துட்டேன். 2 நாள் உனக்கு பணத்தை நான் கொடுக்க போகிறேன். சரியா? சரி, 10 மணிக்கெலாம் வந்துடு. டாக்குமெண்ட்டில் சைன் போடணும். உங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு வா. இந்த தடவை வந்து உங்கள் வீட்டுக்காரர் வந்து சைன் போடுற மாதிரி தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரெலாம் வரமாட்டாருங்கக்கா. நான் தான் சைன் போடுவேன். நீங்கள் என்ன நம்பி தான் கொடுக்குறீங்க, எங்கள் வீட்டுக்கார் நம்பி கொடுக்கல. அதனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வரதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் எனக்கு மரியாதை. அதனால் எங்கள் வீட்டுக்கு எப்படியோ சமாளித்து எனக்கு இந்த பணத்தை கொடுங்கக்கா. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன்.